இந்த வீடியோ காட்சியில் பாதாள செம்பு முருகன் சுவாமிக்கு இங்கு தீபாராதனை காட்டக்கூடிய ஒரு அழகிய காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம். அதே போல் அபிஷேகமும் செய்கிறாங்க. இந்த காட்சி அப்படிங்கிறது காண கிடைக்காத அரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமானதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் விலகி போனது அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி முருகன் நவபாசன சிலையை உருவாக்கியவர் போகர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான். ஆனால் அவருடைய அடுத்த பிறவியாக சொல்லப்படுறது தான் திருக்கடையூர் சித்தர். இவர் தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம் போன்ற பஞ்ச லோகங்களை வைத்து ஒரு முருகன் சிலையை உருவாக்குறாரு. அந்த முருகனை பாதாளத்தில் வச்சு வழிபாடு செய்கிறாரு. அந்த முருகன் தான் இப்போது பாதாள செம்பு முருகன் அப்படின்னு சொல்லி நாம் வழிபட்டுட்டு வரோம். இப்படி இந்த திருக்கடையூர் சித்தருடைய வம்சா வழியாக வந்த சித்தர்களின் வாரிசுகள் தான் இந்த கோவிலை மேம்படுத்தி இன்னைக்கு ரொம்பவே பிரபலமாக இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. 650 வருட பழமையான முருகன் சிலையை நாம் இப்போ பார்க்க முடியும். இப்போது ரொம்பவே பிரபலமாக பேசப்படக்கூடிய பாதாள செம்பு முருகன் கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பாதாள செம்பு முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே போல் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி பேசினா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது கோவில் பற்றி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் அது வரும். அதே போல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு பணம், சம்பாத்தியத்தில் பிரச்சனை, இவை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனை, ஜன விஷயம், மாயமந்திரம், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 650 வருடத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட செம்பு முருகன் சிலை 16 அடி ஆழத்தில் இருக்குங்க. சில பேர் இதை 2வது திருச்செந்தூர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்படி 2வது திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா முருகன் கோவிலுமே மலை மேலே தான் இருக்கும். அதாவது மலை மேலே ஏறி இறங்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூர், பாதாள செம்பு முருகன் இந்த 2 இடத்துல தான் இறங்கி பிறகு நம்ம மேலே ஏறுவது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கிறவங்களோ முருகனுடைய வாழ்க்கையில் முருகன் கீழே இருக்கிறவங்களை தூக்கி உயரத்தில் விடுவதாக அர்த்தப்படுது. அதே போல் ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோவில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறதால தான் ரொம்பவே முக்கியமான பிரபலங்கள் கூட இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. பல வருடங்களாக திண்டுக்கல்ல இருந்த இந்த சாதாரணமான கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதில் இருந்தும் தற்போது பக்தர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த புகழ் வாய்ந்த பாதாள செம்பு முருகன் கோவில் திண்டுக்கல்ல இருந்து ராமாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய போகர் நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த முருகன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய போகர் நகரின் பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பெயருக்கு பின்னாடி தான் இந்த கோவிலுடைய உருவான கதையே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நாம் இன்னைக்கு வரைக்கும் வியந்து கேட்கப்படக்கூடிய கதைகளில் நவபாஷான சிலை பற்றியும் அதை உருவாக்கிய போகர் பற்றியும் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். இவருடைய அடுத்த பிறவியாக சொல்லப்படுவது தான் திருக்கடையூர் சித்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் பஞ்சலோகத்தை வைத்து முருகப்பெருமானுடைய சிலையை செய்து பாதாளத்தில் வைத்து வழிபட்டார். அதனால திருக்கடையூர் சித்தருடைய வம்சா வழியாக வந்தவங்க இந்த முருகனை பாதுகாத்து வழிபட்டு அவருக்கான பூஜைகளை எல்லாம் செய்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு நாம் அந்த
கோவிலுக்குள்ளே நுழையும் போதே 12 அடி உயரத்தில் சங்கிலி கருப்பன் சிலை ஒன்று பார்க்க முடியுங்க. இதை கோவிலுக்கு போன எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த உலகத்திலேயே முருகப்பெருமான் கோவிலில் சங்கிலி கருப்பன் சிலை இருக்கிறது இங்கே மட்டும்தான். இந்த சங்கிலி கருப்பனை நாம் பூஜை செய்து முடித்து வந்தோம் அப்படின்னா கோவில் முன்பாக ஜலகண்டேஸ்வரர் நமக்கு காட்சி கொடுப்பார். ஜலகண்டேஸ்வரர் என்பவர் தண்ணீரிலேயே நமக்கு காட்சி தரக்கூடியவர். அதற்காகத்தான் இவரை ஜலகண்டேஸ்வரர் என்று சொல்கிறோம். இவரை தாண்டி நாம் அப்படியே கோவிலுக்குள்ளே போகும்போது கால பைரவரையும் காண முடியுது. கால பைரவரையை தாண்டி 16 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய முருகனை காண 18 படி கொண்ட குகைக்குள்ளே நாம் இறங்கி போனோம் அப்படின்னா இங்கு நாம் முழுக்க செம்மைனால் செய்யப்பட்ட பாதாள செம்பு முருகன் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு அருகில் 650 வருட பழமையான திருக்கடையூர் சித்தரின் உருவாக்கிய சிறிய முருகன் சிலையும் அங்கே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, 9 வாரங்கள் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நான் 9 வாரம் போகிறது அப்படின்னு கேட்டால், பொதுவாக முருகனை மலை மேலே இருக்கக்கூடிய குமரன், குன்றத்தின் மேல் இருக்கும் குமரன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாதாளத்தில் முருகன் இருக்கார். திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக திகழக்கூடியது இந்த பாதாள செம்பு முருகனுடைய கோவில் தான். பொதுவாக நம்மளுடைய முருகன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான மலை கோவிலுக்குள்ளே போகும்போது ஏற்றமாகவும் திரும்பி வரும்போது இறக்கமாகவும் பாதைகள் இருக்கும். ஆனால் இந்த கோவில் நம்ம முருகனை இறங்கி சென்று தரிசித்து அதுக்கு அப்புறமா ஏற்றமான பாதையில் வருவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். இந்த கோவிலுக்கு 9 வாரங்கள் தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா நாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் என இங்கு வந்து பயனடைந்த பலரும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நவக்கிரகங்களால் நமக்கு உண்டாக்கக்கூடிய தோஷங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் இந்த பாதாள செம்பு முருகன் போக்கி விடுகிறார் என்பது தான் நம்பிக்கை. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு உரிய தெய்வமாக முருகன் இருக்கார். அதனால் அரசு வேலை, காவல்துறை சம்பந்தமான வேலை, இராணுவம் சம்பந்தமான வேலைகளில் பதவி உயர்வு, சம்பள இதெல்லாம் வேண்டி இந்த முருகனை தரிசித்து போகிறாங்க. அப்படி வேண்டிய பலனும் உடனே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதால தான் பல அதிகாரிகள் இந்த கோவிலுக்கு படையெடுத்து வர்றாங்க. இந்த கோவிலினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா கருங்காலி, செங்காலி மாலைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோவிலில் தரப்படக்கூடிய கருங்காலி மாலை ரொம்பவே ஒரு கழுத்தில் நம்ம போட்டிருந்தோம் அல்லது கைகளில் அணிந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக நம்ம தமிழகத்திலேயே பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த கருங்காலி மாலையை அணிந்திருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி கருங்காலி மாலையில் என்ன சக்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இங்கு இந்த கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட மாலையை அணிந்திருக்கும் போது எப்படிப்பட்ட கெட்ட சக்திகளாக இருந்தாலும் நம்ம நெருங்க முடியாது. இந்த சக்திகள் எல்லாத்தையும் நமக்கு நல்ல சக்திகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கருங்காலி மரத்திற்கான சக்தி உண்டு. இதை அணிந்திருக்கும் பொழுது கெட்ட எண்ணங்களோடு கூடிய மனிதர்கள் உங்களிடம் வந்தால் கூட கெட்ட எண்ணங்களை தவிர்த்து விட்டு உங்களிடம் நல்லபடியாக பேசுவாங்க. இந்த மாலையை அணிந்தவங்க பலரும் இதை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மரம் தான் இந்த கருங்காலி அப்படின்னு சொல்லலாம். கருங்காலி மாலையை முதல்ல இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலில் தான் அறிமுகப்படுத்தினாங்களாம். இங்கு கொடுக்கப்படக்கூடிய மாலை ரொம்பவே பிரபலமானது. இதே போல இந்த கோவிலில் திருநீரை 7 வாரங்கள் பூஜை செய்து அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் விசேஷ பூஜை செய்து மூலிகை பொருட்களை கலந்து செய்யப்படக்கூடிய திருநீர் முருகனுடைய காலடியில் வைத்து அதனுடைய சக்திகளை இன்னும் கூட்டி நமக்கு தர்றாங்க. மேலும் இந்த திருநீரை நாம் பூசிக்கொள்ளும் போது நம்மளுடைய உடம்புல பல மாற்றங்கள் நிகழ்வதை நம்மளால் உணர முடியுது. இந்த கோவிலுக்கு வந்து திருநீர் வாங்கிய பயன் பெற்றவங்க பல பேரும் இதை தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திருநீர் கோவிலில் கொடுக்கப்படுது. மேலும் கோவிலில் 16 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகனை நாம் தரிசிக்கும் போது உள்ளே போகும்போதே நம்மளுடைய உடம்புல ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் வருவதை நம்மளால் உணர முடியும் என்றும் இதனால தான் பக்தர்கள் இதை 2வது திருச்செந்தூர் என்றும் அழைக்கிறாங்க என கூட சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பாதாள செம்பு முருகன் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.